நம்ம கிரிப்டோ மற்றும் தமிழ் பிடிசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பிப்ரவரி 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண அந்த வீடியோவில் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் எப்படி நம்ம என்னென்ன யூஸ் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம மெயினாக பார்த்ததுல 2 பார்ட் ஆஃப் வீடியோ நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரேடிங், இது எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயம் இப்போ இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 100% ப்ராஃபிட் ஆன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நம்ம ஈஸியாக பண்ணுறது, ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லை, சின்ன ப்ராசஸை வச்சுட்டு எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம பை அண்ட் செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் ஷேர் பண்ணாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மளுமே பார்த்தீங்கன்னா அதோட கேட்டகரி வைஸில் நம்ம ட்ரேட் பண்ணோம். நமக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட்ஸ் மேக் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா $40, $30, $50 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு சில நேரம் நம்மளா எடுத்த ட்ரேடுக்கு நெகட்டிவ்லயும் ரிசல்ட் காட்டியிருக்கு. அதே சமயம் இந்த இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா அந்த டைமிங்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அதிகமாகவே மேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே போல ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டர்மினேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல லாங் எடுக்கிறதா, இந்த இடத்துல ஷார்ட் எடுக்கிறதா அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தரா மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 இண்டிகேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா பை சொல்லியிருக்கு, அதாவது கிரீன் லைனுக்கு மாறி இருக்கு. அதே சமயம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்லயே சுத்திட்டு இருக்கு. ஸோ செகண்ட் இண்டிகேட்டர் பை சொல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு சிக்னல் டிஸ்பிளே பண்ணல. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா அது சிக்னல் பை சிக்னல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதாவது லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிக்னலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பார் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா என்ன சார் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் மாதிரியே தான் லைக், பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க புட்டு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா லாங் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க கால் அப்படின்னா அது லாங், அதே போல ஷார்ட்னா புட்டு. ஸோ மார்க்கெட் நீங்க டிட்டர்மைன் பண்ண பிரைஸை விட இறங்க போகுது அப்படின்னா நீங்க புட்டு வாங்கணும். மார்க்கெட் நீங்க டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பிரைஸை விட மேல போக போகுது அப்படின்னா கால் வாங்கணும். ஸோ இதான் லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பயர் ஆகக்கூடிய கான்ட்ராக்டுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் முக்கியம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவரேஜ் ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி லெவல் இருக்கும். இங்கே லிக்விடிட்டி கிடையாது. இங்கே கான்ட்ராக்ட் டேட் தான் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கான கான்ட்ராக்ட் நம்ம இப்போ ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் 4 நாள் 13 மணி நேரத்தில் இந்த கான்ட்ராக்ட் வைண்ட் அப் ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டை நீங்கள் பர்ஃபெக்டாக செல் பண்ணலாம் அப்படின்னா 100% ஜீரோ ஆயிடும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். பட் இருந்தாலும் ஏன் நம்ம இதை நம்ம ஹையரா நம்ம பண்றோம், ஹையரா நம்ம இதை யூட்டிலைஸ் பண்றதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுல ரிசல்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறைச்ச அமௌண்ட், ஒரு குறைச்ச பிரீமியம் வச்சுக்கிட்டு நம்மளால பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான கரன்சிஸ்ல நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை யூட்டிலைஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 காயின்ஸ் பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஆப்ஷன் ட்ரேடிங் கொடுத்துருக்காங்க. மேஜரான எக்ஸ்சேஞ்சஸ்லாம் சில பேர்ஸுக்கே கிடையாது, பட் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இங்க நீங்க பிரத்யேகமா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப சொல்லானா இருக்கு, மேட்டிக்லாம் மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் இங்க அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்க நீங்க என்ன கோல் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா
மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான சென்டிமெண்ட்டை நோக்கி மூவ் ஆக போகுது. ஸோ அடுத்த வாரம் ஒரு வாரம் கணக்கெடுக்கிறீங்க, இல்லை ஒரு மாதம் கணக்கெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 மந்த்தில் வந்து மார்க்கெட்டை வந்து பெரிய லெவலில் பீக் ஆகுமா இல்லை டவுன் ஆகுமா அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ETH மார்க்கெட்டை தான் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ ETH மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டேட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ஏப்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பிஃபோரா வந்து டெய்லி கான்ட்ராக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வீக்லி கான்ட்ராக்ட், அடுத்தது வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 24th ஜூன் வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் வந்து இருக்கு. இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். மார்க்கெட் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $3475 இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன டிசைட் பண்றேன் அப்படின்னா மேபி ஒரு நெக்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ள வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $3700 மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு எத்திரியம்க்கு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மியாமில பிட்காயின் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. ஆல்ரெடி வந்து துபாய் எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 1 மந்த் வந்து நடந்துச்சு. இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா அது ஹோஸ்டிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ 6, 7, 8 இந்த ரேஞ்சஸ் தேதியில வந்து பார்த்தீங்கன்னா மியாமில நடக்கக்கூடிய அந்த பிட்காயின் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 350 ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்பீக் பண்ண போறாங்க. அதை பத்தி டாபிக்ஸ் வந்து பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு பூம் இருக்கு. ஸோ இந்த பூமை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மேபி இந்த வாரம் பிட்காயினோட மூவ்மெண்ட்டுமே வந்து ஒரு நல்ல பிரைஸ் செக்ஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா $44,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா அது இன்னும் வந்து கூடுதலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேபி வந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆக போகுது அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷனுக்கு நான் ஒரு சின்ன ரேஞ்சில் ப்ரீமியம் கட்டி நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன்னா ETH கான்ட்ராக்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இப்போ பிடிசி வந்து $46,000 இங்கேருந்து வந்து $4,000 வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அது $50,000 வந்து அசால்ட்டா அடிச்சிடும். ஸோ அப்போ அதே போல ETH பொறுத்த வரைக்கும் வந்து $4,000 போக தேவையில்ல, இன்னொரு $400 ஏறும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட 3,800 $3,900 போகும். பட் நான் டிசைட் பண்றது 3,700. ஸோ இந்த ரேஞ்சுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தான். ஸோ அப்போ டேட் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க நியர்லி உள்ள கான்ட்ராக்டே எடுத்துக்கலாம். இப்போ நியர்லி உள்ள கான்ட்ராக்ட்ல வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரைஸையும் நீங்க வந்து நோட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட வந்து $3,700 அப்படிங்கிற அந்த கான்ட்ராக்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து $135 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஓகேவா? ஒரு கான்ட்ராக்ட் நான் வாங்கணும் அப்படின்னா $135 வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணோம். இப்போ 134, 32 இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா 29 ஏப்ரலுக்கு முடியுது. அதே கான்ட்ராக்ட் 27 மேக்கு எடுத்தோம் அப்படின்னா அதே $3,700 இருக்காது, அங்க $3,800 தான் இருக்கு, இல்ல $3,600 இருக்கு. $3,600 இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா $293 போகுது. என்ன சார் இது வந்து இதை விட கம்மியா இருக்கிறது ஏன் வந்து கூடுதலா போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே விஷயம் தான், சிம்பிளா நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு டைம் ஃப்ரேம் இருக்கு. டைம் ஃப்ரேம் மீன்ஸ் என்னன்னா இன்னும் 53 நாட்கள் இருக்கு. ஓகேவா? அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு. ஸோ கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிற லென்த் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ப்ரைஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் ஷார்ட் டேர்ம் ப்ரீமியம்கே நான் வந்து ப்ரிஃபர் பண்றேன். ஸோ 29th அந்த ரேஞ்சுக்கு நான் வந்து டிசைட் பண்றேன். ஸோ இந்த மந்த் எண்டு ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க வந்து பார்க்கலாம். உங்களுடைய ப்ரைசிங் வந்து எங்கெங்க இதாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ $3,400 வந்து பிரைஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் வந்து கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா $221. ஆக பிரைஸ் மேல ஏற ஏற வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரீமியம் தொகை வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஏன் இது வந்து கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இது வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல அச்சீவ் ஆன பிரைஸ். பட் இதெல்லாம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போகணும் அப்படின்னா அப்ப வேல்யூ கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் பையர்ஸ் வந்து கம்மியா இருப்பாங்க. ஓகேவா? சோ இது ஒரு பக்கம். அதே சமயம் புட் பக்கம் வந்தீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்சல் உல்டாவா இருக்கும். இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே மாறுபடும். ஓகேவா? ஈவன் வந்து பிரைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படியே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஏன் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதெல்லாம் பீக் எல்லாம் உடச்சு கீழே வந்திருக்கு. இன்னும் வந்து கீழே போக போக தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நீங்க $1,500 $2,000 வந்து கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா $1.5 கிடைக்குது புட்டுல. ஸோ $2,000 எத்தனையும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான்.
ஆனா $3700 போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மேற்கொள்ள கான்ட்ராக்ட் நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஐடியா பண்றேன். இப்ப இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப $3800 மேல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெசர் பிரைஸ்ல இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம் தாராளமா. ஆனா வந்து எனக்கு வந்து இந்த 30 டேஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்பைரி ஆகக்கூடியது வந்து 25 நாள் இருக்கு. இந்த 25 நாளுக்குள்ள இதெல்லாம் அச்சீவ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். பட் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப 3400 இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து 3800 ஆனாலே இங்க இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டரா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ இப்ப இங்க $91 இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாரி $81 இருக்கு அப்படிங்கிறதுனா இங்க போயிடும். இது 62 இங்க வந்துரும். 47 இங்க வந்துரும். 35 இங்க 20 ஆயிடும். 20 15 ஆயிடும். 15 வந்து 11 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரைசிங் ஆயிட்டே இருக்கும். சோ அப்ப எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து டிசைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 3700ல நான் வந்து ஸ்பெகுலேட் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப 3700க்கு 800 இந்த ரேஞ்சுக்கே நான் 3800க்கே நான் பை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகேவா? சோ இப்ப 3800 கால் ஆப்ஷனுக்கான எத்திரியம் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா $106 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கு. நான் என்ன டிசைட் பண்ண போறேன் அப்படின்னா இங்கதான் நான் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றேன். இப்ப $106 வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து பை பண்ண போறேன். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 10 கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிரீமியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா $347 அதோட ஒர்த். ஓகேவா? ஆனா இதுக்கு நான் பே பண்ண வேண்டிய பிரீமியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா $10.60. ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன் 106க்கு இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் எனக்கு வந்து குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா $700 ஆகும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்றேன். 560% வந்து ஏறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி வந்து இதை நான் ஏறும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் அதான் சொல்றதுதான். இப்ப $3400 மார்க்கெட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3700 வரைக்கும் அடுத்த 2 வாரத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமமாவே வந்து 100% 200% நம்ம எதிர்பார்க்கலாம். நான் வந்து டிசைட் பண்ணிக்கிறது ஒரு 500% தான். சோ அப்ப அந்த வேல்யூக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பாத்துக்கலாம். இப்ப 10 கான்ட்ராக்டுக்கான பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா $10.60 சோ இப்ப இதுக்கு வந்து எனக்கு கிடைக்க வேண்டியது $59. ஓகேவா? ப்ராஃபிட்டா வந்து எனக்கு கிடைக்கும். ஆஃப்டர் த ஃபீஸ் போக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிடக்ஷன் ஆகும். இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா 100 கான்ட்ராக்ட் நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்றேன். 100 கான்ட்ராக்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா $106. ஓகேவா? சோ இது வந்து எனக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிச்சு அப்படின்னா என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னா $594 வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப நான் 106ல ஒரு பை போட்டு வச்சுட்டேன். ஓகே. சோ இப்ப என்னுடைய கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டர்ல இருக்கு. ஏன்னா என்னுடைய பொசிஷன் வந்து நான் 106க்கு தான் வச்சிருக்கேன். இங்க மார்க்கெட் வந்து $107.5க்கு போயிட்டு இருக்கு. எனக்கு பரவாயில்ல நான் வெயிட் பண்றதுக்கு ரெடி தான். ஏன்னா மார்க்கெட் வந்து மேபி இன்னொரு 1 ஹவர் 2 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு $100 இறங்கலாம் ஏறலாம். சோ அதனால வந்து நான் அதை டிசைட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேபி வந்து அந்த பிரைஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து டிசைட் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எத்திரியமை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் என்ன சொல்றது ஆப்ஷன் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இதே போல நீங்க உங்களுக்கு பிடிச்ச காயின் ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச காயினுக்கான நியூஸை வந்து கலெக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ல என்ன நடக்கும், அதுக்கு அடுத்த வீக்ல என்ன நடக்கும், அடுத்த மந்த்ல என்ன நடக்கும், என்ன அப்டேட்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க, ஸோ இதோட இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரைஸ்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரிகருக்கு இருக்கக்கூடிய ஒரு காலோ புட்டோ நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பிரீமியம் வந்து கம்மி தான். இப்போ நான் $100 பிரீமியம் கட்டியிருக்கேன். ஓகே $100 தான் நான் வந்து இந்த பிரீமியம்க்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை எனக்கு வந்து என்னுடைய டார்கெட் படி அது $3700 ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய டார்கெட்டை வந்து அதை அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிரீமியம் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து யூட்டிலைஸ் பண்றேன். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயமா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கும். மேபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹையர் ரேஞ்சுக்குலாம் வேணாம், மினிமம் ரேஞ்சுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க ரிலேட் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகலாம் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். எனிவே இது போல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் BTC.